ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. இந்த வாய்ப்பை எனக்கு ஆரோக்கியமான முறையில் ஏற்படுத்தி கொடுத்த இறைவன் ஒருவனுக்கே நன்றியும் புகழும் அனைத்தும் ஆகட்டுமாக. என்னுடைய பழைய பேர் சுதாகர், புது பேர் அகமத். இன்னைக்கு நான் எடுத்திருக்கிற தலைப்பு பார்க்குறோம் ஆனால் பார்க்கல. பார்க்குறோம் ஆனால் பார்க்கல. என்ன பார்க்குறோம் என்ன பார்க்கல. நான் ஒரு உதாரணத்தை சொல்லிடுறேன். முதல்ல நம்ம வாழ்க்கையில் எல்லாருக்கும் தெரிஞ்ச உதாரணம் தான். அதுக்கப்புறம் அந்த உதாரணத்தை கம்பேர் பண்ணி நான் சொல்ல போகிற விஷயத்த ரெண்டாவது பகுதியில் சொல்கிறேன். இப்போ நம்ம நமக்கு எல்லாருக்கும் தெரியும், இந்த டிராஃபிக் சிக்னலு, ரோடு, ரெட்டு போட்டால் என்ன பண்ணணும், எல்லோ க்ரீன், இதெல்லாம் தெரியும். டிராஃபிக்கோட ரூல்ஸ் ஓரளவுக்கான அளவுக்கு தெரியும். அதில் நமக்கு என்ன ஃபைன் கொடுப்பாங்க, பெனாலிட்டி என்ன, அது நிறைய தெரியாது. ஆனால் இதுக்கு பின்னாடி ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குன்றது ஓரளவுக்கு நமக்கு தெரியும். அதுக்கு ஒரு தலைமை ஒருத்தர் இருக்காருன்னு தெரியும். அப்போ நான் மறுபடியும் சொல்கிறேன், 3ஆக பிரிச்சிடுறேன். நான் முதல்ல நம்மளால் கண்ணால் பார்த்து நம்ம செய்கிற விஷயங்கள், நான் திரும்ப டிராஃபிக்கை பற்றி மட்டுமே பேசுகிறேன். ஒன்று, நம்ம கண்ணில் பார்க்குறது என்ன, சிக்னலை பார்ப்போம், ரோடு பார்ப்போம், நமக்கு தெரியும், டிவைடர் இடத்துல இருக்கும், இல்லாமல் இருக்கும், இதெல்லாம் இருக்கும். இது நம்ம கண்ணில் பார்க்குற விஷயம். பார்க்காத விஷயம் 2 இருக்குது. சட்டத்தை யாரும் ரோட்டில் போகிறதுக்கு முன்னாடி உட்காந்து நான் வீட்டில் லாவை படிச்சுட்டு தெளிவாக எல்லாத்தையும் படித்து முடிச்சுட்டு புரிஞ்சுக்கிட்ட பிறகு நான் கையில் வண்டி எடுக்கிறேன்னு யாரும் எடுக்கவும் மாட்டாங்க. அப்போ நான் சட்டத்தை முழுசாக தெரிஞ்சுக்கிட்டேன்னா இல்லை. சரி, இதை நிர்வகிக்கிறதுக்கு ஒருத்தர் யாரோ இருக்காங்க, ஒரு அத்தாரிட்டி இருக்குது, அந்த டிபார்ட்மெண்ட்டு. நான் போய் டிராஃபிக் டிபார்ட்மெண்ட்டுடைய தலைமை அங்கே இருக்காங்க, கமிஷன் ஆஃப் போலீஸ். நான் போய் அவரை நேரில் மீட் பண்ணி இந்த மாதிரி என்னை அறிமுகப்படுத்திட்டு அவர் யாருன்னு அவர் முகத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் வண்டி எடுக்கிறேன்னா இல்லை. அப்போ பாருங்கள், 3 பகுதியாக நான் இதை பிரித்து சொல்கிறேன். மறுபடியும் சொல்கிறேன், நான் கண்ணால் பார்க்குறேன், ரோடு இருக்குது, டிராஃபிக் சிக்னல் இருக்குது, சட்டத்தை ஓரளவுக்கு தான் தெரியும், முழுசாலாம் எனக்கு தெரியாது. அதை நிர்வகிக்கிறதுக்கு, சட்டத்தை உருவாக்கி நிர்வகிக்கிறதுக்கு ஒரு தனியாக ஒரு டிபார்ட்மெண்ட்டே இருக்குது. அவங்கள யாருன்னு கூட எனக்கு தெரியாது. அவங்க வருவாங்க போவாங்க, யாருமே தெரியாது. ஆனால் நான் வண்டி ஓட்டுறேன்னா இல்லையா, ஓட்டுறேன். சரி, அடுத்தது இப்போ வண்டி ஓட்டுறதுல நம்ம சில உதாரணங்களை சொல்லுவோம். ரெட்டு சிக்னல் விழுகுதுன்னா நான் வண்டியை நிறுத்தணும். இதுக்கு போய் நான் பெருசாக சட்டம் படிச்சுட்டுலாம் வரல. ஒரு காமனாக காது வழியில் கேட்குறது இல்லை சொல்லி கொடுக்கப்பட்ட விஷயங்களை வச்சு நான் அதை செய்கிறேன். இப்போ க்ரீன் விழுந்தால் நான் போகலாம் இப்படின்றது தெரியுது. இதில் சில பேர் இதை மீறி போக தான் செய்வாங்க, இந்த வேலையை செய்ய தான் செய்கிறாங்க. அப்போ சட்டம் என்ன பண்ணுறாங்கன்னா, ஓகே, அதுக்கு அடுத்து என்ன பண்ணுறாங்க, ஒரு கேமராவை ஃபிட் பண்ணி அவங்கள கண்டுபிடிப்பான்னு ட்ரை பண்ணுறாங்க. அதுலேயும் செய்கிற வேலையை செய்ய தான் செய்வாங்க. அதில் நிற்கிறவங்க நிற்க தான் செய்வாங்க. அதாவது சிக்னல் இருந்தால் நிற்கிறவங்க நின்றுட்டு தான் இருக்காங்க. கேமராக்காக நின்ன கொஞ்சம் பேர் இருப்பாங்க, நிற்கிறதுனா ஒழுக்கமாக நிற்கிறது. இதுக்கு பிறகு இப்போ இன்னும் அட்வான்ஸ்மெண்ட் டெக்னாலஜிக்கு போயிட்டாங்க. லைனை கிராஸ் பண்ண இந்தியாவில் இன்னும் சில சிட்டிஸில் வந்துருச்சு, வெளிநாடுகள்லாம் நிறைய இது வந்துருச்சு. ஆட்டோமேட்டடாக அதுவே கேப்சர் பண்ணி அதுவே பெனால்ட்டி போட்டு ஆட்டோமேட்டிக்காக வீட்டுக்கு அனுப்பிடும். எதுனா ரெட் லைனை கிராஸ் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக வீட்டுக்கு போயிடும், ஆளே தேவையில்லைங்க. அப்போ டிராஃபிக் போலீஸும் அங்கே இல்லை. நான் கண்ணால் பார்க்கல அவங்கள, ஆனால் நான் நிற்கிறாங்க. இதெல்லாம் நமக்கு புரியுது தானே. அப்போ ஒரு கிராமத்து சைடு ரோட்டுக்கு போவோம், அங்கே சிக்னல் கிடையாது, ஒரு ரோடு, வில்லேஜ் ரோடுன்னு ஒன்று இருக்குது. நம்ம அங்கே போகிறோம், சிக்னல் இல்லை, ஆனால் ஒரு டேர்னிங் வருது, இல்லை ஒரு கிராஸ் ரோடு வருது. நான் என்ன பண்ணுவேன், பொதுவாக சிக்னல் இல்லை, டிராஃபிக் போலீஸ் இல்லை, நான் யாரையும் பார்க்கல, சுற்றி முற்றி இஷ்டத்துக்கு ஓட்டிட்டு போகலாமா, போகலாம், யாரும் என்னை கேள்வி கேட்க போகிறது இல்லை. ஆனால் என்னுடைய உயிருக்கு பயந்து நான் என்ன பண்ணுவேன், லெஃப்ட் ரைட் அப்படி பார்ப்பேன், முன்னாடி ஏதாவது வண்டி வருதா பார்ப்பேன், ஆரன் சவுண்ட் ஏதாவது வருதா. இதெல்லாம் வித்தின் சம் செகண்ட்ஸில் நடக்கும், நம்ம யோசிக்கவே மாட்டோம். ஏன்னா உயிர் மேலே பயம், அதனால் பொறுமையாக கிராஸ் பண்ணி போயிடுவோம். இதெல்லாம் புரியுது. இங்கே யாராவது நம்ம பார்த்தோமா அவங்கள, நாங்கள் போய் நின்றுட்டு நான் யாரையும் பார்க்கல, அதனால் நான் என் இஷ்டத்துக்கு போக வேண்டும் போய் உயிரை யாராவது போய் அந்த மாதிரி ரிஸ்க் எடுக்க ரெடியாக இருப்போமா, அதுக்கெல்லாம் தயாராக இருக்க மாட்டோம். இது புரியுது. சரி, இப்போ இந்த இறைவன் இருக்கா அப்படின்றத நான் நம்ப மாட்டேன்னு சொல்கிறாங்கல்ல, அவங்களுக்கான ஒரு விஷயமாவே இதை நான் வைக்கிறேன். இப்போ நான் முன்னாடி சொன்ன விஷயங்கள் எல்லாருக்கும் 18 வயசை கடந்த எல்லாருக்கும் தெரியும். அது கீழே இருக்க பசங்களே வண்டி ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. 18 வயசுக்கு மேலே இருக்க எல்லாருக்கும் இதை பற்றின விஷயங்கள்லாம் நான் சொன்னது புரியுது இல்லை. இப்போ நான் சொன்ன அந்த ரோடு, டிராஃபிக் சிக்னலு, இது எல்லாம் ப்ளஸ் கிராமத்தில் சிக்னலே இல்லாத ஒரு வில்லேஜ் ரோடு,
இது எல்லாமே இறைவனால் கொடுக்கப்பட்ட வழிகாட்டுதல். இதை நம்புன்னு சொன்னால் எது என்ன கஷ்டம்? நான் பார்க்காம நம்ப மாட்டேன். உன் இறைவனை கண்ணில் காட்டினா தான் நம்புவேன். டிராஃபிக் போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஹெட்டை போய் பார்த்தோமா? வண்டி எப்படி ஓட்டுறோம் ரோட்டில்? சிக்னலை பார்க்குறேன், வண்டி ஓட்டுறேன். அப்போ ஒன்றை பார்க்குறேன், இன்னொன்று நான் பார்க்கல. சரி, சிக்னல் போட்டிருக்கு, யாரும் கவனிக்கல. என்னைய கிராஸ் பண்ணுறது பண்ணலாம், பண்ணாமல் நிற்கலாம். சில பேர் பண்ணுறாங்க, சில பேர் பண்ண மாட்டாங்க. ஏன்? பண்ணாமல் இருக்கிறது தான் கரெக்டு. ரெட்டு போட்டிருக்கப்போ பண்ணாமல் இருக்கிறது தான் கரெக்டு. ஆனால் சில பேர் பண்ணிடுறாங்க, கிராஸ் பண்ணி போயிடுறாங்கல்ல. அப்போ மனுஷனுக்கு அடிப்படையிலேயே இது தப்புன்னு தெரியுது. ரெட்டு போட்டால் கிராஸ் பண்ணக்கூடாதுன்றது அடிப்படையில் தவறுன்னு தெரியுது. இதுக்கு நான் அவங்கள பார்த்தா தான் நம்பணுமா, இல்லை அந்த சட்டத்தை படிச்சுட்டு வந்தப்போ தான் நம்ப போகிறேன்னா? இல்லை. ஆனால் இவங்க வாதமெல்லாம் எப்படி இருக்குன்னா, இவங்க வண்டி ஓட்டணும்னா நான் முழு சட்டத்தையும் படிச்சிருப்பேன். இவங்க வாதம் எப்படி இருக்குன்னா, நான் ஹெட் ஆஃப் அந்த டிராஃபிக், அதாவது கமிஷனர் ஆஃப் போலீஸ் டிராஃபிக் டிபார்ட்மெண்ட்டை போய் நான் நேரில் பார்க்கணும், இல்லை அவர் முகத்தை பார்க்கணும், அவர் யாருன்னு பேர் தெரியணும், அவர் இருக்காரா உயிரோடும் தெரியணும், அப்போ தான் நான் வண்டி ஓட்டுவேன்னு சொல்கிற மாதிரி இருக்கு இவங்க வாதம் எல்லாம். ஏன்னா இறைவன் டிராஃபிக் சிக்னல் மாதிரி, ரோடு மாதிரி, அதை டிராஃபிக் சிக்னல் மாதிரி பல அத்தாட்சிகளை கொடுத்துருக்கேன்னு சொல்லி இந்த திருக்குறான்ல பல இடங்கள்ல அதை சொல்லி காட்டியிருக்கான். நீ என்னைய பார்க்கணும்னா என் அத்தாட்சிகளை வழியா என்னை நீ உணர்ந்துக்க அப்படின்னு சொல்றான். டிராஃபிக் ஒரு இடத்துல டிராஃபிக் போஸ்ட் இருக்கு, சிக்னல் இருக்கு, லைட் எரியுது, ப்ராப்பரா ஃபங்க்ஷன் ஆகுதுன்னா அப்போ அந்த டிபார்ட்மெண்ட் இருக்குன்னு அர்த்தமா, இல்லைன்னு அர்த்தமா? காமன் சென்ஸ் இருக்குன்னு அர்த்தம். இல்லைன்னா அது ஃபங்க்ஷன் ஆகாது. இதுதான் இதுலயும் சொல்லுது. இதெல்லாம் நீ பாக்குறியா? ஆமா. அப்ப இதுக்கு பின்னாடி நான் இருக்கேன், நீ நம்ப மாட்ற. டிபார்ட்மெண்ட் போய் பார்க்கணுன்றது நமக்கு தோண மாட்டேங்குது. ஆனா இங்க வந்தா மட்டும் எனக்கு உன் இறைவனை கண்ணில் காட்டினாதான் நம்புவேன்னு சொல்லி அவன் அத்தாட்சிகளை பார்த்துக்கிட்டே கேட்குறோம். அவன் அத்தாட்சியை பார்க்குறோம், ஆனாலும் கேட்குறோம் அவன் எங்கன்னு கேட்குறோம். இது ஒன்று. ரெண்டாவது, ரோடு இருக்கு, ரோட்டில் போயிட்டு இருக்கோம், ரோடை யூஸ் பண்ணுறோம், மேப்பை யூஸ் பண்ணுறோம், எல்லாம் யூஸ் பண்ணுறோம். அந்த ரோடு இல்லைன்னா நம்மளால போக முடியுமா? ப்ராப்பராக போக முடியாது. ஆனால் அந்த ரோடு வேணும் நமக்கு. அப்போ வழிகாட்டுதல் வேணும். அந்த வழிகாட்டுதல் தான் நான் சொன்ன நல்லது கெட்டது, சில விஷயங்கள் தப்பு, சிலது சரி. இந்த வழிகாட்டுதல்லாம் இருக்கு, அதை எடுத்துக்கிறோம், அதை அனுபவிச்சுக்கிறோம். ஆனால் அதை கொடுத்தது யாருன்னா அதை பற்றி நமக்கு அது யாரும் இல்லை, அதுவாக வந்ததுன்ற மாதிரி நம்மளாம் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். எப்படி ஒரு மனுஷனுக்குள்ள நல்லது கெட்டதுன்றது காமனாக மெஜாரிட்டிக்கு எப்படி வந்துச்சு? அந்த மாதிரி ரெட்டு போட்டால் போகக்கூடாதுன்னு சொல்லி யாராவது போலீஸ் ஸ்டேஷனில் எனக்கு ட்ரைனிங் கொடுத்தாங்களா? டிராஃபிக் டிபார்ட்மெண்ட்டில் போய் நான் ட்ரைனிங் எடுத்துகிட்டு வந்தேனா? எப்படி ரெட்டு போட்டால் போகக்கூடாதுன்னு சின்ன குழந்தையிலேருந்து வயசானவங்க வரைக்கும் எல்லாருக்கும் தெரியுது. பண்ணுறேன் பண்ணலை செகண்ட் ஸ்டெப்பு. மொதல் ஸ்டெப்பில் உள்ளத்தில் அது தப்புன்னு எப்படி உணர்ந்தேன் நான்? யார் எனக்கு சொல்லி கொடுத்தா? யாரும் சொல்லவே இல்லையே. அப்போ இது எப்படி எனக்கு தெரியுது? இது ஒரு காமன் சென்ஸ். இதை தான் இஸ்லாம் சொல்லுது ஃபித்ரா. ஃபித்ரான்னா உள் உணர்வு. உன் உள் உணர்வுக்கு தெரியும் எது சரி எது தப்பு அப்படின்றது. அதை பற்றின நினைவூட்டல் தான், ப்ளஸ் அதனுடைய வழிகாட்டுதல் தான் இந்த திருக்குறளில் பல இடங்களில் படைச்ச இறைவனால சொல்லப்பட்டிருக்கு. நான் சொன்ன மாதிரி இதுதான் ரோடை விட்டு நம்ம வெளியில் போனோம்னா மேப்பை பார்த்துட்டு உள்ளே வர்ற மாதிரி இது ஒரு கைடிங் மேப்பு. இந்த கைடிங் மேப்பை விட்டு நம்ம வெளியில் போயிட்டோம்னா கூகுள் மேப் ஆப் ஓப்பன் பண்ணுற மாதிரி இதை ஓப்பன் பண்ணி படிக்கலாம். நம்ம வாழ்க்கையில் நம்ம கரெக்டான பாதையில் போகிறோமா இல்லையா நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு. அப்பப்போ டிராஃபிக் சிக்னல் இருக்கா இல்லையான்னு பார்க்கணுன்னா படைச்ச இறைவனுடைய அத்தாட்சிகளை நம்ம அங்கங்கே பார்க்க முடியும். அதுக்கான 2 வசனங்களை நான் இப்போதைக்கு சொல்லிக்கிறேன் நேரத்தை கருதி. அந்த வசனங்கள் பார்த்தீங்கன்னா 3வது அத்தியாயம் 190வது வசனம். அதில் படைச்ச இறைவன் சொல்கிறான், நிச்சயமாக வானங்கள் பூமி ஆகியவற்றின் படைப்பிலும், அதாவது வானங்கள் பூமியின் படைப்பிலும்னா அது உருவாக்கப்பட்ட விதத்திலும். அப்படின்னா பூமின்னு நம்ம ஈஸியாக சொல்லிட்டு போயிடலாம், எர்த் அப்படின்னு சொல்லலாம். உள்ளுக்குள்ள எவ்வளோ இருக்கு விஷயங்கள், அது எல்லாத்தையும் அடக்குனது இந்த ஒரே வார்த்தை தான். வானங்கள்லாம் இன்னும் மனுஷனுக்கே கண்டுபிடிக்க முடியாது எத்தனை நமக்கு மேலே இருக்கு அப்படின்னு சொல்லியே. 7ன்னு சொல்லி சயின்டிஃபிக்காக சொல்கிறாங்க, 7 லேயர் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் இங்கே பூமியை மட்டுமே இப்போ எடுத்துக்குமே, யாருக்காவது உள்ளடக்கி பூமிக்குள்ள எவ்வளோ இருக்குது நம்மளால யாராவது இன்வென்ட்ரி பண்ண முடியுமா? யாராவது எடுத்து ஸ்டாக் சொல்ல முடியுமா? முடியாது. ஆனால் அந்த வார்த்தையில் என்ன வருது? அது படைக்கப்பட்டதிலும் இரவும் பகலும் மாறி மாறி வருவதிலும். முதல் சொன்னது படைக்கப்பட்டது, அது எப்படி உருவாக்கப்பட்டிருக்கு பாருங்க. 2வதுல டே வருது நைட்டு வருது. இது வருவதிலும் அறிவுடையோருக்கு, சிந்திக்கிறவங்களுக்கு பல அத்தாட்சிகள் உள்ளன. இப்போ சொன்ன அதே டிராஃபிக் சிக்னல் வருவோம். நான் போகிறேன், ரோடு இருக்குது, ரோட்டில் போகிறேன், டிராஃபிக் சிக்னல் இருக்குது,
சிசிடிவி கேமரா இருக்குன்னு பார்க்குறேன். இப்போ இதெல்லாம் பார்த்தா நான் என்ன நம்புகிறேன், ஓகே இதுக்கு பின்னாடி ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது, அந்த டிபார்ட்மெண்ட் இதை நிர்வகிச்சிட்டு இருக்காங்க, ப்ராப்பராக அதை மேனேஜ் பண்ணுறாங்க, அதனால தான் ரோடு கரெக்டாக இருக்குது, சிக்னல் கரெக்டாக இருக்குது, சிசிடிவி இருக்குது, நான் ஒழுக்கமாக நடக்கிறேன். கிளியராக கனெக்ட் ஆகி புரியுது. அதே தானே இங்கே வருது. வானங்கள் இருக்குது, பூமி இருக்குது, இது படைக்கப்பட்டு இது இதில் இருக்கிற படைப்பினங்களை பாரு எப்படி கரெக்டாக ஒரு பலாயிரம் கோடி வருஷங்களா பகலும் வருது நைட்டும் வருது. அப்போ இதுக்கு பின்னாடி ஒருத்தன் இல்லைன்னு எப்படி சொல்கிற? டிராஃபிக் சிக்னல் ஒர்க் ஆகுதுன்னா கமிஷனர் ஆஃப் போலீஸ் இருக்காருன்னு நீ நம்புறேன்னா, பகலும் நைட்டு வருணா மட்டும் பின்னாடி ஆள் இல்லைன்னு எப்படி நீ ஒரு தர்க்கம் பண்ற? எப்படி ஒரு அறிவுக்கு ஏற்பே இல்லாத ஒரு வாதத்தை பண்ணிக்கிட்டு நீங்க உட்கார்ந்துருக்கீங்கன்னா, இதுக்கு அடிப்படை பிரச்சனை உங்களுக்குள்ள இருக்கிற கர்வமும் ஈகோவும் தான். இதுதான் இறைவனுக்கு பிடிக்காத ஒரு விஷயம். உங்ககிட்ட அறிவுபூர்வமாக விவாதம் பண்றதுக்கான விஷயம் இல்லை, அதனால நான் பார்த்தாதான் ஒத்துப்பேன்னு சொல்றீங்க. இது நீங்க அடிப்படையில் அறிவு இல்லாம இதை ஏத்துக்க பிரச்சனை இல்லை, உங்களுக்கு அறிவு எல்லாம் இருக்கு. ஆனா நீங்க கர்வத்தையும் ஈகோவையும் முன்னிலைப்படுத்தி இறைவனை நிராகரிக்கிறதுனால தான் இறைவன் ரொம்ப உச்சகட்ட கோபத்துக்கு போறது அந்த விஷயத்துல தான். அடுத்த ஒரு வசனம் 51:21. இப்ப இதெல்லாம் கூட விட்டுருங்க, உங்களுக்கு உள்ளேயும் அத்தாட்சிகள் இருக்கின்றன. உங்களுக்கு உள்ளேன்னா நமக்கு உள்ளே, பாடிக்குள்ளே, நீங்கள் உற்று நோக்க வேண்டாமா? இப்ப இதையும் கேட்கிறேன் நான். இப்ப நான் இருக்கேன், ரொம்ப இல்லை, என் உடம்புக்குள்ள எத்தனை லிட்டர் பிளட் இருக்குன்னு மில்லி கிராம் வரைக்கும் என்னால சொல்ல முடியுமா? உலகத்துல யாராலையும் சொல்ல முடியாது. உலகத்துல யாராலையும் சொல்ல முடியாது. நான் இன்னும் பார்க்கவே இல்லை. அப்போ நான் நம்புறேனா இல்லையா? அதை மூச்சு காத்து விட்டுக்கிட்டு இருக்கேன், நம்புறேனா இல்லையா? பல 100 பார்ட்ஸ் இருக்கு உடம்புல, எனக்கு யாருக்கும் தெரியாது. நீங்க எவ்வளோ பெரிய உச்சபட்ச டாக்டர்னு கூட எடுத்துக்கோங்க, அவர் பிஹெச்டி பண்ணி அவர் வாழ்க்கையை அதை அர்ப்பணிச்சிருக்கலாம், முடியாது. எத்தனை முடி இருக்கு தெரியாது. என்ன நம்மளால தெரிஞ்சது சிறு பகுதி, தெரியாதது பல விஷயங்கள் இருக்கு சயின்ஸ்ல. அதாவது பாடி ஹியூமன் சயின்ஸை பத்தி பேசினாலே இந்த ஒரு வசனத்திலே அடங்குச்சா இல்லையா? உங்களுக்கு உள்ளேயும் அத்தாட்சிகள் இருக்கின்றன, நீங்கள் உற்று நோக்க வேண்டாமா? அப்போ உட்காந்து யோசிக்கணுமா வேணாமா? இதுல எதெல்லாம் நான் பார்த்தேன், நீ வெளியில பாக்குற கதையெல்லாம் விடுப்பா. உடம்புக்கு உள்ள நாக்குல இருந்து ஆசனவாய் வரைக்கும் பல ட்ரில்லியன், கோடியிலெல்லாம் இல்ல, பில்லியன், சாரி, பல பில்லியன் பாக்டீரியாஸ் உட்கார்ந்துட்டு இருக்கு. அந்த பாக்டீரியாஸ் தான் நம்மளை நிர்வகிக்குது, நம்மளை நிர்வகிக்கல. நம்ம சொல்றோம் எனக்கு மூட் அப்செட்டுன்னுவோம், காஃபி குடிச்சேன்னா தலைவலி போகும்னு சொல்லுவோம். சில பேர் சொல்லுவாங்க எனக்கு டீ குடிச்சா கரெக்டா இருக்கும்பான்னு சொல்லுவாங்க. இது அவங்க சொல்லலை, அந்த பாக்டீரியா சொல்லுது. நம்ப முடியுதா? இப்போ ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா தெரியும். இதை நான் நிறைய ஆராய்ச்சி பண்ணியிருக்கேன் அதை பற்றி. இதுக்கு பேர் கட் ஹெல்த்துன்னு சொல்லுவாங்க. இது யாரு? நான் பார்த்தேன் பாக்டீரியாவை கண்ணில், நம்புறேன்னா? அப்போ பார்க்குறேன், பார்க்கல. சில விஷயங்களை பார்க்குறேன், சில விஷயங்களை என்னால் பார்க்க முடியாது. நான் வாழ தான் செய்கிறேன், காத்த கண்ணில் பார்க்கல. ஆனால் நான் உயிரோட, அப்போ நான் உயிரோட ஆரோக்கியமாக வாழ்கிறத வச்சு தான் என் பாடியில் எல்லாம் கரெக்டாக இருக்குன்னு நான் நம்புறேனா இல்லையா? அப்போ ஒரு ரோடு இருக்குது, ஒரு டிராஃபிக் சிக்னல் இருக்குன்றத வச்சு அப்போ பின்னாடி டிபார்ட்மெண்ட் வேலை செய்யுதுன்னு தோன்ற எனக்கு, டே நைட்டு கரெக்டாக வந்துட்டு போயிட்டு இருக்கேன், வானம் எப்படி இருக்கு, பூமி இப்படி படைச்சிருக்குன்றப்போ இப்போ பின்னாடி ஒருத்தர் இருப்பான்னு நம்புறதுக்கு எது என்னைய தடுக்குது? இதுதான் நான் இறை நிராகரிப்பாளர்களுக்கு வைக்கிற ஒரு தாழ்மையான ஒரு கேள்வி. இதை தயவு செய்து சிந்திச்சு பாருங்க. ரொம்ப ஆழமா போனீங்கன்னா உங்க ஈகோவும் உங்களுடைய கர்வம், உங்க தற்பெருமை, மித்தவங்க முன்னாடி உங்களுக்கு கிடைக்கிற ஒரு அடையாளம், இது எல்லாம் தவிடுபடி ஆயிரும்ன்ற ஒரே பயத்தினாலையும் அந்த ஒரு கர்வத்தினாலையுமே தவிர நீங்க இதை நிராகரிக்கிறதுக்கு வேற வழிவாய்ப்பே கிடையாது. அதுக்கு தான் டிராஃபிக்கோட உதாரணத்தோட நான் சொல்லி இந்த உரையை நிறைவு செய்கிறேன். இந்த வாய்ப்பளித்த இறைவனுக்கே எல்லா புகழும் நன்றிகளும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.